ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கிட்ட தான் இப்போ எடுக்க போகிற டாபிக் என்னன்னா, டிஎல்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான 8 மார்க் எஸ்ஓபி. எஸ்ஓபிங்கிறது சம் ஆஃப் ப்ராடக்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் இருக்குது, 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. 4 வேரியபிள் 7 எலமெண்ட்ஸ் இல்லை எம்ன்னு கொடுத்தாலுமே நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஏபின்னு கொடுத்துட்டு சிடின்னு கொடுத்து பாக்ஸ் போட்டுக்கணும். 4 வேரியபிள் இருக்கனால 16 பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா, பார்த்துங்க பாக்ஸ் இப்படி போடணுன்னு 0 1 2 அதுக்கப்புறம் 3 4 5 6 அதுக்கப்புறம் 7 8 9 10 அதுக்கப்புறம் 11 12 13 14 அதுக்கப்புறம் 15. ஓகேவா, மேலே வந்து 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0 0 இருக்க இடத்துல பார் போடணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார் பி பார். நம்ம வேணால் அப்படி கூட எழுதி இந்த மாதிரி கூட நம்ம பார் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, 0 இருக்கிற இடத்துல மேலே பார் வரணும். ஓகே, இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஓகேவா, எலமெண்ட் என்ன இருக்குது? 0 1 2 5 8 9 10. ஓகேவா, இது எலமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ 0 இருக்க இடத்துல நம்ம வந்து 1 போடணும். ஓகேவா, 1 போட்டோமா, அதுக்கப்புறம் 1 இருக்க இடத்துலையும் நம்ம 1 போடணும். அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்க இடத்துலையும் நம்ம 1 போடணும். இங்கே 3 இருக்குது, இங்கே தான் 2 இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கேயும் நம்ம 1 போடணும். 5 இருக்க இடத்துல 1. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதுக்கு போட்டாச்சு. 8 9 10 எல்லாத்துக்குமே 1 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி பேர் பண்ணணும்னா 8 இருக்கா பார்க்கணும். 8 இல்லைன்னா அதுக்கப்புறம் 4க்கு போகணும். 4 இல்லைன்னா 2 பேர் பண்ணணும். 2 இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் 1 எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல 8 இருக்கா? கண்டிப்பாக 8 இல்லை. அப்போ இங்கே எங்கேயா 4 இருக்கான்னு பார்க்கணும். 4 இருக்கா? 4 வந்து இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்க, இது 2 எலமெண்ட்டா? ஓகே, பாருங்க, அந்த 2 எலமெண்ட், மேலே 2 எலமெண்ட், கீழே 2 எலமெண்ட், 2 வயசு பேர் பண்ணால் 4 வருதா? அப்போது 0 1 8 9 4 பேர் ஆகுது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2மே பேர் ஆகும். இப்படி நம்ம பேர் பண்ணிக்கலாம். 2 10 0 8 இப்படி நம்ம பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் 4 ஆச்சா? 1 2 3 4 ஆச்சா? பேலன்ஸ்னு இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம 2 பேர் பண்ண முடியும். இதுவும் நம்ம 2 பேர் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இதை 2 நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 8 இருக்கான்னு பார்க்கணும். 8 இருக்கான்னு பார்க்கணும். 8 இல்லைன்னா 4க்கு போகணும். 4 இல்லைன்னா 2க்கு போகணும். 2 இல்லைனா தான் நம்ம ஒன்று மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ நம்ம இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இது 2 இந்த நாள்லேயும் நம்ம பேர் பண்ணுறோம், அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? ஏ பார் பி பார்னு இருக்கா? இங்கே ஏ பி பார். அப்போ 2 எழுதிக்கோங்க. ஏ பார் பி பார் ஏ பி பார் இருக்கா? இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இது 2 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பி பார் மட்டும்தான் இருக்குது. இப்போ பி பார் தனியாக எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? சி பார் டி பார் சி பார் டி. ஓகேவா, இதுதான் இருக்குது. இதில் என்ன சேமாக இருக்குது? சி பார் வந்து சேமாக இருக்குது. டி பாரும் டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நம்ம இங்கே வந்து சி பார் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகேவா, இது வந்து இந்த 4க்கான வேல்யூ. ஓகேவா, அடுத்த 4 என்னென்னா இதுவும். ஓகேவா, 0 2 8 10 இது அடுத்த 4. ஓகேவா, அடுத்து என்ன வேல்யூஸ் இருக்குது? ஏ பார் பி பார். அடுத்து இங்கே அதே ஏ பார் பி பார், இதே மாதிரி தானே அதுவும். அப்போ இது வந்து பி பார் மட்டும் நம்ம திரும்ப பி பார் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ பி பார். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இங்கே சி பார் டி பார் இருக்குது. இப்போ சி டி பார் இருக்குது. இதில் என்ன காமனாக இருக்குது? டி பார் மட்டும்தானே இருக்குது. அப்போ இதில் டி பார் எடுத்துக்கணும். இங்கே வந்து ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது, இன்னும் ஒரு பேர் மட்டும்தான் நம்ம எழுதணும். அப்போ மேலே என்ன இருக்குது? சி டேஷ் டி இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் இருக்குது, கீழே ஏ டேஷ் பி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது பி இருக்குது, இது பி டேஷ் இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கோ. இப்போ ஏ டேஷ் மட்டும் எடுத்து எழுதிக்க பாருங்க. ஏ டேஷ் சி டேஷ் டி. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு இதாக எழுதணும். இப்போ இதெல்லாம் சம் ஆஃப் ப்ராடக்ட் தானே. சம் ஆஃப் ப்ராடக்ட்ங்கிறதுனால அதை சம் பண்ணுறோம். ஓகேவா, பி டேஷ் சி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் சி டேஷ் டி டேஷ் ப்ளஸ்
பி டேஷ் டி டேஷ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறோமா? இதுக்கு வந்து இப்போ டயக்ராம் வரையணும் நம்ம. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேரியபிள் இருக்கோ அது எல்லாமே எடுத்து எழுதிக்கிறோம். ஏபிசிடின்னு. இப்போது அதுக்கு 4 லைனுமே நம்ம வரைஞ்சாச்சு. ஏக்கு தனியாக லைன், பிக்கு தனியாக லைன், சிக்கு தனியாக லைன், டிக்கு தனியாக லைன், சர்க்கியூட் வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா பி டேஷ் சி டேஷ் இதுக்கு நம்ம வரையணும். ஓகேவா? அது வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பி டேஷ் இருக்குல்ல, டேஷ்னால் அதுக்கு ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டேஷ்க்கு ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ண, பி டேஷ்க்கு ஒரு அண்டு கேட், சி டேஷ்க்கு ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம அண்டு கேட் வரையணும். ஏன்னா பி டேஷ் பக்கத்துல தான் சி டேஷ் இருக்குது. அப்போ அது வந்து இன்ட்டு மாதிரி தானே, அப்போ அது அண்டு கேட் நம்ம வரையணும். ஓகேவா? இப்போ வந்து அண்டு கேட் வரைஞ்சாச்சு. இது வந்து பி டேஷ்க்கும் சி டேஷ்க்கும். ஓகேவா? அதுக்கான சர்க்கியூட். அடுத்து ஏ டேஷ் சி டேஷ் டி டேஷ் அது பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கும் அண்டு கேட் போட்டாச்சு. ஏன்னா ஏ டேஷ் இருக்குது, சி டேஷ் இருக்குது, டி டேஷ் இருக்குது. இப்போ இதில் ஒரு அண்டு கேட் வரையணும். இப்போ அண்டு கேட் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பி டேஷ்க்கும் டி டேஷ்க்கும் ஒரு கேட் வரையணும். ஓகேவா? இப்போ மூணுத்துக்குமே அண்டு கேட் வரைஞ்சாச்சு. ஓகேவா? பி டேஷ் சி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் சி டேஷ் டி டேஷ் ப்ளஸ் பி டேஷ் டி டேஷ். ஓகேவா? இப்போ வந்து எல்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்போ ஆர் கேட் போடணும். மூணுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஆர் கேட் வரையணும் நம்ம. இப்போ ஆர் கேட் வரைஞ்சாச்சு. இதுதான் இதுக்கான டயக்ராம். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ நோ ஐ டிட் சம்திங், பட் ஒன்றுத்துக்கு 2 டைம் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா எதுவுமே எடுத்தோடனே புரியாது. ஸோ ஒன்ஸ் 1க்கு 2 டைம் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன நான் மிஸ்டேக் பண்ணிக்க, என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது. தேங்க்யூ.